இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புரவு பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. முதல் நாள் இந்த இடங்களை வெட்டி துப்புரவாகி கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த இடத்துல அப்படியெல்லாம் வரும்போது கிட்டு பூங்கா ஒரு குப்பை கூலங்களாக இருந்தது. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு மேலே கிட்டு பூங்காக்குள்ளே போகவே இயலாது. இப்போ நான் வந்த வாசல் அதுதான் மெயின் வாசலா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அதுலேயும் ஒரு வாசல் இருக்குது. மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டேன். இந்த இடத்துல 2 கேடர்கள் இருக்குது. இந்த இடம் இப்படித்தான் தோற்றமாக இருந்ததா என்று சொல்லி கூட டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இருந்த இடம். ஒரு சதுரமா இருக்கிறது ஒரு மீன் தொட்டிகள், மீன் தொட்டிகள், வகையான மீன்கள் அந்த நேரமே இந்த இடத்துல ஒரு பூங்கா இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லாம இருந்தது. 94 இடப்பெயர்வுக்கு முதல்ல இருந்தே இருக்கு. 96ஆம் ஆண்டுக்கு மேல நாங்க பாடசாலையில எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பாடசாலை இருக்குது. இது எங்களோட பழைய டிக்கெட் கொடுக்கின்ற கவுண்டர். அந்த டிக்கெட் கவுண்டர் இது ஒரு பூத் மாதிரி. வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் கிட்டு பூங்கா. இப்போ சமீப காலமாக கிட்டு பூங்காவில் பல நிகழ்வுகள் நடக்க நான் இங்கே வந்திருந்தேன். நான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த போராட்டம் வந்திருந்தது நான். அப்படியெல்லாம் வரும்போது கிட்டு பூங்கா ஒரு குப்பை கூலங்களாக இருந்தது. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு மேலே கிட்டு பூங்காக்குள்ளே போகவே இயலாது. ஒரு பூங்கான்ற ஒரு பேரில் முடியுதே தவிர இந்த இடத்துல ஒரு பூங்கா இருந்ததா அப்படின்னு சொல்லி பலர் கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த இடம் இருந்தது. திடீரென்று பார்த்தா அந்த இடம் இப்போ துப்புரவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டு பூங்காவே நான் இப்போ தான் லைஃப்பில் உள்ளே போய் வடிவாக பார்க்க போகிறேன். உங்களுக்கும் அந்த காணொலியை காட்ட இருக்கிறேன். தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டு பேசலாம். என்னுடைய காணொலியை பார்க்க முதல்ல கிட்டு பூங்கா இவ்வளவு காலமும் எப்படி இருந்தது என்பதற்கு இந்த காணொலி ஒரு சான்று. துப்புரவு செய்ய முதல்ல கிட்டு பூங்கா இவ்வாறு தான் இருந்தது. நீண்ட காலமாக இந்த நிலையில் இருந்த கிட்டு பூங்கா இப்போ மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று வருகிறது. தொடர்ந்தும் வருகின்ற காணொலியில் கிட்டு பூங்கா எவ்வாறு துப்புரவு செய்யப்பட்டிருப்பது என்பதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த இடத்துல பூங்கா இருந்ததுக்குரிய எந்த ஒரு சான்றுமே இல்லை என்று சொல்லலாம். அதாவது இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு கொஞ்சம் அது வெளிப்பட்டு கொண்டு வருது. இப்போ நான் வந்த வாசல் அதுதான் மெயின் வாசலா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அதுலேயும் ஒரு வாசல் இருக்குது. இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பழைய விடயங்கள் ஏதாவது தெரிகிற பட்சத்தில், இதனுடைய வரலாறுகள் தெள்ள தெளிவாக தெரிகிற பட்சத்தில் அதை நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லலாம். இந்த இடத்துல என்ன இருந்தது? இது ஒரு தடாகம் மாதிரி தெரியுது. இது தடாகமா என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. இது சம்மந்தப்பட்ட விவரங்களை இங்கே நிற்கிற ஆக்கள் யார்ட்டையாவது கேட்டுன்னு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறேன். இந்த கட்டிடம் என்ன என்று சொல்லி கூட எனக்கு தெரியாது. அதையும் நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தலாம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், சமீப காலமாக இப்போ கடந்த 4-5 வருஷமாக இந்த இடத்த பார்க்குறேன். எப்போவுமே குப்பை கூலங்கள் இருக்கிற இடங்களாக பச்சை காடுகளாக தான் இருந்தது. இப்போ திடீரென்று துப்புரவு பணி செஞ்சு கொண்டு இருக்கும்போது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புரவு பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. யாழ் மாநகர சபை இந்த இடத்துல துப்புரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல இப்படி ஒரு பூங்கா இருந்ததுக்குரிய எந்த ஒரு சான்றுமே இல்லாமல் இருந்தது. இப்போ இதில் ஒரு பூங்கா இருந்தது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், பூங்கா இருந்ததுன்றது உண்மை. இதில் பூங்கா இப்படித்தான் இருந்திருக்குமான்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது. இந்த இடம் பாருங்க, இப்போ எப்படி இவ்வளவு துப்புரவா வந்திருக்குன்னு சொல்லி. இந்த இடத்த பாருங்க எப்படி துப்புரவா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லாமல் இருந்தது. மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டேன். இந்த இடத்துல 2 கேடர்கள் இருக்குது. இந்த 2 கேடரும் ஒரு தொங்கு பாலம் மாதிரி இந்த இடத்துல இருந்ததுக்குரிய சான்றாக இருக்குது. இது சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் தெரிகிற பட்சத்தில் கூட நீங்கள் இந்த இடத்துல கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இதில் என்ன இருந்தது, என்ன மாதிரியான இருந்தது, பழைய புகைப்படங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை எனக்கு ஷேர் பண்ணலாம். இந்த இடம் இப்படித்தான் தோற்றமாக இருந்ததா என்று சொல்லி கூட டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இருந்த இடம் இப்போ கொஞ்சம் துப்புரவாகத்தான் இது
விடயங்களே வெளியில் தெரிய வருது. இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மியூசியமா அல்லது ஏதாவது அக்யூரியம் மாதிரி தெரியுது. மற்ற இந்த பக்கத்தாலேயும் ஒரு வாசல் இருக்குது, போய் பார்த்தா தான் தெரியும் என்ன என்ன மாதிரி என்று சொல்லி. ஆஹா, இந்த இடத்துல வவ்வால்களும் குப்பையிலும் தான் இந்த இடத்துல கூடுதலாக இருக்குது. முழுக்க முழுக்க குப்பைகள் போத்தல்களாக இருக்குது இந்த இடம். இது என்னத்துக்காக பாவிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி அதுவும் உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் இதையும் எனக்கு தெரியப்படுத்தலாம். நிச்சயமாக இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இவ்வளவு காலமும் துப்புரவு செய்யாமல் இருந்ததே பிழை. ஆஹா, இதுதான் முன்பக்கம் போல இருக்கு. அப்போ நான் இவ்வளோ நேரம் நின்றது வந்து பின்பக்கமாக இருக்க வேணும். துப்புரவு இல்லாமல் இருந்தபடியா எது முன்பக்கம் எது பின்பக்கம்ன்றே தெரியல. பலருக்கு இது பழைய ஞாபகங்களை கொண்டு வரலாம். உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் வந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அதை கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். யாழ் மாநகர சபை இந்த இடத்துல துப்புரவு பணியை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். ஏதாவது ப்ரோக்ராம் நடக்க போகுதா அல்லது ஏதாவது நிகழ்வுகள் நடக்க போகுதான்னு தெரியல. அல்லது சாதாரணமாகவே இந்த இடத்த துப்புரவாக வச்சிருக்க வேணும்னு துப்புரவாக்குறாங்களா தெரியல. இந்த இடத்துல இப்படி இருக்கைகள் எல்லாம் இருந்தது கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருந்தது இந்த இடம். இப்போ திடீரென்று பார்க்க எனக்கே வியப்பாக இருக்குது இப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி. இதில் என்ன இருந்ததுன்னா இதில் என்ன இருந்தது? இதுதான் வந்து எங்களுடைய பழைய கிட்டு பூங்கா. ஓகே. பூங்காவில் நாங்கள் வந்து எங்களோட போராட்ட காலத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய பூங்காவாக காட்சி அளித்த பூங்கா வந்து இது வந்து இப்போ சேதமடைஞ்சிருக்குது பாவிக்காத முறையில். இது வந்து இராணுவத்தினால் உடைக்கப்பட்டு அந்த நேரங்களில் தெரியும் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது நீண்ட காலமாக. இப்போ வந்து மாநகர சபை வந்து இதை புனரமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்குது. அந்த வகையில் வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து அந்த முருக கற்பாறைகளாலையும் கருங்கற்களாலையும் தான் கட்டப்பட்டது அந்த நேரம். முருகக்கற்கள் பார்த்தீங்கன்னா முருக கற்கள். இதுல இந்த இடத்துல என்ன இருந்தது? இதுல வந்து ஞாபகம் இருக்குதா ஏதாவது? அதாவது இதுல வந்து எங்களுக்கு இந்த வந்து ஒரு சதுரமா இருக்கிறது வந்து ஒரு மீன் தொட்டிகள், மீன் தொட்டிகள், வகையான மீன்கள் வந்து அந்த நேரமே மீன் தொட்டிகள் இருந்தது. இப்ப நீங்க அந்த அதே மாதிரி இங்காலையும் வந்து மீன் தொட்டிகள் இருந்தது. இப்ப இது உடைஞ்சிருக்குது. இப்ப இதை நாங்கள் முந்தி இருந்தது போல வந்து புனரமைக்கிறதுக்கான வேலைகளை வந்து எடுத்துக்கொண்டு முயற்சியை எங்களுடைய மாநகர சபையின பொறியியலாளர்கள் வந்து அதுக்கான என்ன மாதிரி செய்யலாம், திருப்பி இது இடிஞ்சு விடாத மாதிரி என்ன செய்யலாம்ன்றதை வந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த நேரம் என்று சொன்னான்னா எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் இது வந்து நல்ல சிறப்பாக இயங்கி கொண்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? அதாவது எங்களோட 96ஆம் ஆண்டுக்கு முதல் 94 இடப்பெயர்வுக்கு முதல்ல இருந்தே இருக்கு. 96ஆம் ஆண்டுக்கு முதல் நாங்கள் பாடசாலையில் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பாடசாலையில் 95 94 படிக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து போயிருக்கோம். பழைய நினைவுகளை இருக்கு. இதுக்கு மேல வந்து பெரிய தொங்கு பாலம் இருந்தது. அப்ப அந்த மேல இருக்கிற கேடர் வந்து தொங்கு பாலம் தானே? அதான் இதுக்கு மேல இருக்கிற கேடர் தான் தொங்கு பாலத்துக்கான இஞ்ச தொங்கல். அடுத்த முறை வந்து அங்கால ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஒரு பெரிய பாலம் யாழ்ப்பாணத்திலேயே வந்து அழகான முறை நேர்த்தியான முறையில் நிறைய பேர் அதில் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து பயணம் செய்யறாங்க. இதில் வந்து இதெல்லாம் மீன் தொட்டிகள் இருந்தது அந்த நேரங்களில்.
பார்க்க அழகாக இருக்குது, லைட்டிங் எல்லாம் போட்டு. இப்போ சேதம் அடைஞ்சிருக்குது. இப்போ இதை வந்து இப்போ கண்டிப்பாக வந்து மாநகர சபை வந்து இப்போ நாங்கள் மீண்டும் சிறுவர்களுடைய பயன்பாட்டுக்கு சங்கிலியம் பூங்கா மாற்றப்பட்டு அந்த பேரில் நாங்கள் செய்யப்படுது. இப்போ வெளியிலேயும் சில இடங்கள் இருந்தது. உண்மையாக இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுடைய படிக்கிற காலத்திலேயே நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு பிறகு இருக்கிற சந்ததிக்கு இதுக்குள்ள என்ன இருந்ததுன்றே தெரியாது. இப்போ இது உலக காலமா வந்து ஒரு குப்பை மேடாக தான் இருந்தது. எத்தனையோ தடவை இந்த இடத்துக்கு அழகான பூங்கண்டு தோட்டங்கள் சுற்றி இருந்தது. அளவர நிலைய விளையாட்டு பொருட்கள் இருந்தது. அதே மாதிரி உண்மையில பிரதானமாக வந்து எங்கள் சாப்பாடு கிட்டு பூங்கானா இந்த குகை கூட வாரது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதே போல யாழ்ப்பாணத்தில் ஒரு செயற்கையாக நாங்கள் உருவாக்கப்பட்ட குகை இது. உருவாக்கப்பட்ட குகை வந்து அதே மாதிரி பிரதானமாக தொங்கு பாலம் வந்து பிரதானமான ஒரு பாலம். வெளியில போய் பாப்போமா என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி உங்களுடைய நினைவுகளை வந்து மீட்டெடுக்கலாம். இந்த பக்கத்தால போகலாம். இன்னும் துப்புரவு செய்ய வேண்டியிருக்கு, பார்த்து கவனமா வாங்கும். இப்போ அதில் என்ன இருந்தது? அதில் ஏதாவது இருந்ததா? அந்த இடத்துல என்ன அப்படி ஒரு கட்டு மாதிரி கட்டியிருக்கு, என்னென்னே தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற கட்டிடம் சிலை ஒன்று இருந்த ஞாபகம் இருக்கின்றது. சிலை ஒன்று இது எங்களோட பழைய டிக்கெட் கொடுக்கின்ற கவுண்டர். அந்த டிக்கெட் கவுண்டர் இது ஒரு பூத் மாதிரி இதில் செக்யூரிட்டி எங்களை டிக்கெட் எழுதலாம் நாங்கள் பதிஞ்சு எடுக்கிற. அப்போ மெயின் என்ட்ரன்ஸ் இது இதுதானா மெயின் என்ட்ரன்ஸ்? இல்லை அதில் தான் இருந்தது எங்களுக்கு. அதில் இருந்ததா? பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் தான் என்ட்ரன்ஸ் இருந்தது எங்களுக்கு அந்த நேரங்களில். இப்போ அதில் வேலி அடைக்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்துட்டு இதில் மாற்றங்கள் நடந்து ரைட் வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க. புலம்பெயர்ந்த ஆக்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லலாம். இதுல வந்து சிலை ஒன்று இருந்திருக்க வேணும் அந்த ஞாபகம். சரி. மேல என்ன வகையான இது இருந்தது? பண்ணையில அதுல 2 கேடர் இருந்தது. இந்த இடத்துலயும் ஏதாவது பூக்கண்டுகள் வச்சிருந்தது, படி மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. உடஞ்சிருக்கிறத விட நேரம் படி அதில் ஏறி போய் நாங்கள் பார்க்கறது. அதுலயும் எங்களுக்கு மேலுக்கும் வந்து தண்ணி தொட்டிக்குள்ள வந்து மீன் நீக்கிறது. மேலுக்கும் தண்ணி டேங்க் இருந்தது. அதுல அப்படியான இதுகள் இருந்தது. பட் இப்போ நாங்கள் மீண்டும் வந்து இப்போ நாங்கள் அந்த பிளான்லாம் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய மராமத்து குழு தலைவராக்கள் சுகாதார குழு எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். மனசுறையாக நாங்கள் நிகழ்ச்சியில் இருக்கிற மராமத்து குழு ஊடாக வந்து மராமத்து குழு தலைவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்போ இனி வரும் காலங்களில் செய்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய மயில், கொக்கு, மான் அதில் வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கூடடிச்சு ஒரு சிறு இதை மாதிரி மனசுறைகளை சிறுவர்களை அதுகளை செய்ய விலங்குகள், வளர்க்கக்கூடிய விலங்குகள், பார்வைகள் அதெல்லாம் கொண்டு வந்து விடுறதுக்கான ஏற்பாடுகளை தான் இனி செய்ய போகிறோம். ஃபுல்லாக நல்ல விஷயம். இது வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து அப்படியான இது இல்லை. சாலைன்றது எங்களுக்கு பெரிய இல்லை. ஆனால் அரசாங்கத்தினால ஒரு பெரிய திட்டம் வந்து வன்னியில் நடக்க போகுது. பெரிய ஏக்கர் காடுகளுக்குள்ள வந்து வளர்க்குற சம்பந்தம். அப்படியா? முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில வன்னி காடுகள் வந்து செய்ய போகிறாங்க. ஏதாவது என்ன காட்டு மிருகங்களை வளர்க்குற சம்பந்தம் தெய்வல சூ மாதிரி ஒன்று, தெய்வல சூ மாதிரி வன்னியில் அதுக்கான நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து மாநகரத்துக்கான ஒரு எங்களுக்கு ஒரு வருமானத்தை கிட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்குது. அதாவது மாநகர மக்களுக்கு பொழுதுபோக்குகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு தெரியும், மாநகரத்துக்கு உண்மையில யாழ்ப்பாண மாநகரத்தில் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு வந்து பிள்ளைகளை கூட்டி கொண்டு போறதுக்கு இடம் இல்ல. உண்மையால சொன்ன போனா தடைக்கு விழுந்தா பண்ண என்ற மாதிரி தான். யாழ்ப்பாணம் தடைக்கு விழுந்தா பண்ண, அங்கால தடைக்கு விழுந்தா சங்குப்பட்டி என்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிற ஒழிய உண்மையான ஒரு சரியான சிறுவர்களை மகிழ்விக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கதைக்கிற முதியோர்கள் வந்து தங்கள் வயசுக்கு 6ல இருந்து வந்து கதைக்கூடிய இடங்கள் வந்து உண்மையில குறைவு யாழ்ப்பாணத்தில். இதுவரை இவ்வாறான விஷயங்களும் வந்து இல்லாமையும் எங்களுக்கான சில சமூக பொருளான நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கிறது காரணமும் இது இருக்கு. மகிழ்ச்சிகரமாக இடத்தை கழிக்கக்கூடிய அவர்களை மனதால் சிரித்து கழிச்சு பேசி கூடிய இடங்கள் வந்து நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு நிறைய இருக்குது உண்மையிலேயே. ஆகவே இந்த இடங்களை வந்து நாங்கள் நிறைய மரங்களை நாட்ட போகிறோம். நிறைய பெஞ்சுகளை போட்டு இதில் நாங்கள் அருவாசி தூரம் அந்த பெரிய மரத்துக்கு இஞ்சால தான் சிறுவர் பார்க்கவும் அதுக்கு அங்கால வந்து எங்களுடைய பெரிய அரங்கொண்டு வர போன்றது. அந்த அரங்கில் இருந்து இந்த பொதுக்கூட்டங்கள், பொது நினைவேந்தல்கள், கூட்டங்கள் அதுகளுக்கான ஒரு இடத்தை வந்து மாநகர சபை கொடுக்குறதுக்கு இருக்குது. இப்போ வந்து இதுக்கு மாநகர சபை வந்து சுற்று மதில் அடிக்க போகின்றோம். அதை பின்பக்கத்துக்கு மதில் அடிக்கும், முன்னுக்கு வந்து நெட் போட்டு வேலி அடிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால் இந்த ரோட்ல இன்னும் நிழல்கள் பார்க்குறது ஏற்ற மாதிரி செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையில் இந்த ஒரு மாநகர சபை வந்து உண்மையில ஒரு நாங்கள் உண்மையாக பெருமைப்பட வேண்டியது. கடந்த காலம் இருந்த மாநகர சபைகள் வந்து அந்த குடும்பப்பாடுகள் நிறைய இருந்தது. ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து நான் நடைமுறைப்படுத்தினா இன்னொரு கட்சி எதிர்க்கும், இந்த மற்ற கட்சி எதிர்க்கும், அப்படி இருந்தது. ஆனால் இந்த முறை ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் அத்தனை கட்சிகளுமே வந்து ஒரு மாநகரத்தை கொடுக்காம எந்த எதிர்ப்புமேலாம் சரியான விஷயத்துக்கு வந்து முழு ஆதரவுமே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் மாநகர சபைக்கு. எந்த விதமான கட்சிப்பாடும் எங்கள் சபைக்குள்ள இல்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி இருந்து எங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கின்றது. அரசு தரப்புகளால், அரசு அதிகாரிகளால் அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் மேலிடங்களுக்கு ஆளுநருக்கு பல முறை சிஎல்ஜி வடமாகாண சபை எல்லாருக்குமே அறிவிச்சிருக்கின்றோம். எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வேகமாக தந்தால் நாங்கள் இன்னும் வேகமாக செய்வோம்.
ஏன்னா 45 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர் உறுப்பினர்கள் நல்ல இளம் துடிப்பான உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இந்த முறை மாநகர சபைக்கு. இப்போ அவர்களுடைய விவாதத்துக்கு வந்து நாங்கள் செய்யலாம். அப்போ நாங்கள் இதை பார்த்துக்கொண்டு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க, நல்ல ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடிக்கு விழுந்தால் பண்ணை என்ற அளவுக்கு தான் இப்போ யாழ் நகரம் இருக்குது. இப்போ பொதுமக்களுக்கும் சரி சிறுவர்களை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் சரி இடம் இல்லாமல் இருக்குது. இதை மாதிரி நிறைய ப்ராஜெக்டுகள் நிறைய வேலை திட்டங்கள் மாநகர சபை செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நான் எத்தனை தடவை வந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கிறது தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு பத்தையாக வந்து மூடி இருந்தது. அப்போ இதுக்குள்ளே மீன் தொட்டிகள் எல்லாம் இருந்தது, அக்யூரியம் மாதிரி செயல்பட்டதுன்றே எனக்கு தெரியாது. நான் ஏதோ இதில் வந்து ஏதோ மண் மேடாக இருக்கிற மாதிரி தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்படி சதுரமா இருக்கிறதெல்லாம் மீன் தொட்டிகள் இருந்தது. இதுல மீன் தொட்டி இருந்ததா? சுத்தி வளைச்சு முடியாலையும் இருந்த மீன் தொட்டிகள். இதுக்குள்ள என்ன இருந்தது? இது என்ன பாதை? நான் முதல்ல வந்து எடுத்துட்டேன். இப்ப இதுக்குள்ள வவ்வால்கள் இருக்கு. இதுல என்ன வவ்வால்களும் இருக்கின்றது. எனக்கு சரியான ஞாபகம் வரவில்லை. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் இதை பராமரிக்கிறது போய் அப்படி அதுக்குள்ள பராமரிக்க போறோம் ஃபுல்லா. இது இப்போ எல்லாம் நடந்து கொண்டிருக்க வேலைகள் உள்ளுக்கு வவ்வால் குடி கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் தான் இருக்குது. இப்போ முந்தி கரண்ட் எல்லாம் இருந்திருக்குது. உண்மைதான். அந்த இடத்துல வந்தா லைட் எல்லாம் போட்டு நல்லா தான் இருந்திருக்குது. ஆனால் எனக்கு சரியான முறை ஞாபகங்களில் நீண்ட காலம் தானே. உண்மைதான். நன்றி அண்ணா உங்களோட தகவலுக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி. யாழ் மாநகர சபை இந்த இடத்துல முற்றுமுழுதாக இந்த பிரதேசத்தை வந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளி நான் மறுநாள் எடுத்த காணொளி. முதல் நாள் வந்து இந்த இடங்களை வந்து வெட்டி துப்புரவாகி கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நீர் இறைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். எதிர்காலத்தில் கெட்டு பூங்காவும் நல்ல ஒரு நிலைக்கு வர இருக்கிறதா வந்து யாழ் மாநகர சபை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் எப்போ இது சாத்தியமாக போகிறதுன்னு சொல்லி. மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.